ஸோ ஹாய் கைஸ், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூபா கூட செலவு பண்ணாமல் நமக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற லீட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆஃபர் மெசேஜ் அனுப்புறது மூலமாக வாட்ஸ்அப்பில் நம்மளால் வந்து ஈஸியாக அந்த லீட்ஸை கஸ்டமராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளோடய நான் காட்டுறேன். அண்ட் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும். இந்த ப்ராட்காஸ்ட் பற்றி தெரியும். அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது இந்த லோக்கல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் தன்னோட கிளைண்ட்ஸுக்கு, தன்னோட லீட்ஸுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பணும்னு பார்ப்பாங்க. பட் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புறப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து, அதாவது உங்க கிளையண்ட்டோ உங்க லீட்ஸோ வந்து உங்களோட நம்பரை சேவ் பண்ணி இருந்தாலும் உங்களால் வந்து ப்ராட்காஸ்ட் அனுப்ப முடியும். இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் வந்து உங்களுக்கு போகாது. இது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் இதை ரிப்பீட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு என்ன ஒரு தீர்வு? அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு 1000 லீட்ஸ் இருக்கு, ஒரு 1500 லீட்ஸ் வச்சிருக்கேன். இல்லைன்னா என்னோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு புதுசாக ஒரு ஆஃபர் அனுப்பலான்னு இருக்கேன். ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு மொபைல் ஷோரூம் வச்சிருக்கீங்க, செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஷோரூம் வச்சிருக்கீங்க. என்னோட 500 600 கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் புதுசாக ஆஃபர் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்க என்னோட நம்பர் சேவ் பண்ணல, அதனால என்னால் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடியாது. அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, நாம வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் வெப் வந்து லேப்டாப்ல லாகின் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும் எப்படி லாகின் பண்றது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான விஷயம். web.whatsapp.comனு டைப் பண்ணாலே அது வந்து உங்களால் வந்து வாட்ஸ்அப்ல லாகின் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட வாட்ஸ்அப் பிசினஸை web.whatsapp.comனு லேப்டாப்ல லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மலா எப்படி வாட்ஸ்அப்போட ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படி நார்மலா வந்துச்சு. பட் இங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா நாம இப்போ இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதோட ஆப்ஷன்ஸ் அடிஷனலாக காட்டுது. இது என்னென்ன ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ப்ராட்காஸ்ட் இப்போ வந்து எனக்கு அனுப்பணும், அவங்க என்னோட நம்பர் சேவ் பண்ணல, கிளைண்ட்ஸ் வந்து என்னோட நம்பரை சேவ் பண்ணல. அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ப்ராட்காஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னால் என்னோட என்டையர், அதாவது நான் ஒரு 1500 லீட் வச்சிருக்கேன், இல்லை நான் 500 கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அனுப்ப முடியும். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட இது. இதுல பேன் ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். சரியா? எல்லா கேள்விக்கும் நான் வந்து இந்த வீடியோல வந்து ஆன்சர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ப்ராட்காஸ்ட்ல அப்படிங்களா. ஸோ ப்ராட்காஸ்ட் அனுப்பும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா 1 to 1, அதாவது எல்லாருக்கும் தனித்தனியா உங்களால அனுப்ப முடியும். இப்போ உங்ககிட்ட 500 கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 500 பேருக்கும் தனித்தனியா அனுப்புறது 1 to 1. இப்போ நீங்க குரூப்ஸ்ல இருக்கீங்க, ஒரு 5-6 குரூப்ஸ்ல இருக்கீங்க, அந்த குரூப்ஸ்க்கு மட்டும் எனக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட உங்களால வந்து அனுப்ப முடியும். சரிங்களா? அந்த செலக்ட் குரூப்ஸ் போயிட்டு எத்தனை குரூப்ஸ் இருக்கோ அந்த குரூப்ஸ்ல வந்து உங்களால அனுப்ப முடியும். லேபிள்ங்கிறது வாட்ஸ்அப் பிசினஸ்ல வர்ற ஒரு ஃபீச்சர். அதாவது நீங்க வந்து ஒரு 100 பேருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அதை உங்க ஆஃபருக்கு வந்து ஒரு 20 பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்கன்னா அந்த 20 பேரை நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணி இப்படி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லேபிள் சாட்னு இருக்கும். அந்த லேபிள் சாட்ல போயிட்டு அவங்க லேபிள் பண்ண முடியும். இது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபீச்சர். சரிங்களா? இதுக்கும் சாஃப்ட்வேருக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஃபீச்சர். இதுக்கு நாம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லேபிள் ஒரு 20 பேருக்கு வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லேபிளுக்கு தனியா உங்களால வந்து இது அனுப்ப முடியும், மெசேஜ் அனுப்ப முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த லேபிள்ங்கிற ஆப்ஷன் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல கொடுக்குறாங்க. அடுத்தது டேப்ஸுக்கு தனியாக அனுப்ப முடியும், கான்பன் போர்டு இது மாதிரி அனுப்ப முடியும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன் இது எப்படி அனுப்புறது அப்படின்னா. நான் 1 to 1 செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த 1 to 1 இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல நீங்க 100 150 எத்தனை 1000 மெசேஜ், 1000 நம்பர் இருந்தாலும் அவளை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்ல என்கிட்ட எக்ஸல் இருக்கு, எக்ஸல் ஃபைல்ல நான் வந்து எல்லா நம்பரும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைலை இங்க அப்லோட் பண்ணலாம். நீங்க அப்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களால் ஈஸியா வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். சும்மா வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்படி வந்திருக்கு. நான் வந்து என்னால் மேப் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் மட்டும் தான் எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னா நான் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இது எதுவுமே எனக்கு வேணாம். நேம் வந்து சும்மா வச்சுக்கிறேன். பட் வந்து அதுவும் வேணாம், எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் போதும் அப்படின்னா ஃபோன் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இது எல்லா நம்பர்ஸும் எனக்கு வந்து இங்கே அப்லோட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இது என்ன எல்லாம் போட்டிருக்கேன், அதை எடுத்துடுறேன். சரிங்களா? அது மாதிரி ஃபுல்லாக என்னோட நம்பர்ஸ், இந்த ஃபோன் நம்பரும் எடுத்துறேன். சரிங்களா? இந்த ஃபோன் நம்பர்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துறேன். வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான். அதாவது 91 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ கண்ட்ரி கோடோட இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போகும். அதனால நீங்க ஒரு எக்ஸலா அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக எங்க பேஸ் பண்ணாலும் சரி, 91ஓட கண்டிப்பாக வந்து நீங்க வந்து ஒரு நம்பரை போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கணும். அதுவும் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துங்க. இல்லைன்னா கூட அது உங்களுக்கு காட்டிடும், இது வந்து இன்வாலிட் நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இல்லை அப்படின்னு வந்து காட்டிடும். இருந்தாலும் இதை சிச்சுவேஷன் அவாய்ட் பண்றது நல்லது. வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் போடுறது பெட்டர். சரிங்களா? சரி, இது நம்பர் வந்து அப்லோட் பண்ற முறை. இப்போ வந்து நாம என்ன மெசேஜ் எப்படி டைப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப சிம்பிள். மெசேஜ் வந்து நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம். இமேஜஸ், வீடியோஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ அனுப்பலாம், கான்டாக்ட், பட்டன், போல்ஸ் அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் நிறைய பேர் யூஸ் பண்றது எய்தர் மெசேஜ் மட்டும் தனியாக அனுப்புவாங்க. எனக்கு ஏதாவது மெசேஜ் சும்மா டெஸ்ட்னு போட்டு நான் லிங்க் கூட அனுப்ப முடியும். மெசேஜ்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லிங்க் சும்மா நான் www.google.com போடுறேன். பட் நீங்க என்ன லிங்க் வேணா உங்களால வந்து அனுப்ப முடியும். லிங்க் மாதிரி போயிடும். சரிங்களா?
ஸோ சும்மா ஒரு டெஸ்ட் மெசேஜ் மாதிரி அனுப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், மெசேஜ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு மெசேஜோட இமேஜஸும் வேணும் அப்படின்னா நம்ம மெசேஜஸ் ப்ளஸ் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் சும்மா மெசேஜஸ் ப்ளஸ் இமேஜஸ் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட் இமேஜ் வரும். இங்கே ஆட் இமேஜில் போயிட்டு நீங்கள் இமேஜோ வீடியோ வந்து உங்களால் வந்து அட்டாச் பண்ண முடியும். பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெசேஜ் தான் அனுப்புவாங்க, வெறும் லிங்கோட அனுப்புவாங்க. ஏன்னா நார்மலாக நிறைய வாட்ஸ்அப் பல்க் சென்டரில் உங்களால் வந்து லிங்க்ஸ் அனுப்ப முடியாது. ஸோ அதனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லிங்க்ஸ் அனுப்ப முடியும். இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் அது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ இங்கே வந்து ஏதோ செலக்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து சும்மா இது மாதிரி மெசேஜ் மட்டும் அனுப்பாம அந்த மெசேஜை லைட்டாக கொஞ்சம் அழகுபடுத்த முடியும். அதாவது இந்த ஹைன்னு போட்டுருக்கேன், அதை வந்து நான் போல்ட் பண்ணலாம், இல்லைனா இட்டாலிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஏதாவது எமோஜி வேணும்னா வந்து ஆட் பண்ண முடியும். சரிங்களா? இது மாதிரி எமோஜி எனக்கு வேணும். நீங்கள் மல்டிபிளாக நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன எப்படி எப்படி அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து எமோஜி வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி மல்டிபிளாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபீச்சர் வேணுமோ, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக வேணுமோ அது மாதிரி உங்களால் வந்து அனுப்ப முடியும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து அடிக்கடி மெசேஜ் வந்து டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஏதாவது டெம்ப்ளேட் மாதிரி அனுப்ப முடியுமா, செட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கு. இது எப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் அடுத்த ஆப்ஷன் போகும்போது. பட் அதுக்கு முன்னாடி சும்மா நான் காட்டிடுறேன். செலக்ட் டெம்ப்ளேட் போட்டிங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கு. அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் அடுத்த இதில் காட்டிடுறேன். பட் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் தான் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணால் அது இங்கே மெசேஜ் மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கலாம், என்னோட வாட்ஸ்அப் வந்து இத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் அனுப்புறதால பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு டிலேயோட நமக்கு மெசேஜ் போகும். ஒரு 3 செகண்ட்ஸ் கேப் மினிமம் வந்து இது வைக்கணும். இதை தொடக்கூடாது. நாம வந்து வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் கம்மி பண்ணக்கூடாது. சரிங்களா? பட் வந்து மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேப்ல வந்து நமக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இப்படி போறதால நமக்கு பேன் ஆகிற வாய்ப்பு இல்லை. ரொம்ப 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 கம்மி. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து நம்பரை வாங்குறீங்க, ஜஸ்ட் டயல் இந்த மாதிரி இடத்துல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பும்போது இனிஷியலா ஒரு 50 100க்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி டெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னா புது நம்பர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான இடத்துல இருந்து நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும். சரியா? இந்த பர்ச்சேஸ் லிஸ்ட்ல இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவையில்லாத மெசேஜஸ், சும்மா இந்த ப்ரொமோஷனல் மெசேஜ் வந்து ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி வந்து உங்க மெசேஜ் வர போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புனா அந்த இஷ்யூ வராது உங்களுக்கு 50 100 அப்படி அனுப்பும்போது. ஸோ இதே வந்து உங்களோட ஓன் டேட்டா பேஸ், அதாவது என்னோட கிளைண்ட்ஸுங்க, என்னோட லீட்ஸ், அது அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க 500 1000 கூட ஒரு நாளைக்கு தாராளமா ஒரே நேரத்தில் வந்து அனுப்ப முடியும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னா பேன் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து பேன் ஆகாது. ஸோ இது ஒரு இந்த சென்டிங் டிலே இருக்கிறதால வாட்ஸ்அப் அந்த மெட்டா டீம் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்போட டீம், அவங்களுக்கு வந்து நீங்க மேனுவலா தான் அனுப்புறீங்க அப்படின்னு, இது நீங்க எதுவும் இது யூஸ் பண்ணல, ஸ்பேம் பண்ணல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இது எந்த இஷ்யூவும் வராது. ஸோ இப்போ வந்து நான் நம்பர் ஆட் பண்ணிட்டேன், டெஸ்ட் மெசேஜும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ப்ரிவ்யூ ஸ்டார்ட் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் வேலிட்னு காட்டுது. இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் 91 இல்லைனா இன்வாலிட்னு காட்டும். இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். 91 வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போ மெசேஜ் கரெக்டாக இருக்கு, அட்டாச்மெண்ட் எதுவுமே நான் அட்டாச் பண்ணல, ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வேலிட்னு, ப்ராடக்ட்ஸும் எதுவும் இல்லை எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இங்க நான் ஸ்டார்ட் சென்டிங் போட்டால் இது எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வந்து போயிடும். 3 செகண்ட் கேப் அந்த டிலேல வந்து போகும். சரியா? நான் இப்போதைக்கு எனக்கு இந்த யாருக்கும் இந்த மெசேஜ் அனுப்புற இது இல்லை, அதனால நான் அதை அனுப்பல. ஓகே, நான் அப்படியே வந்து பின்னாடி வந்துடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன் இதை. ஸோ பட் இது மாதிரி தான் நீங்க வந்து ப்ராட்காஸ்ட் அனுப்பும், ரொம்ப ஈஸி. 1 to 1 அனுப்பும்போது நீங்க எக்ஸலா அப்லோட் பண்ணலாம். இந்த பாக்ஸ்லேயே போயிட்டு நீங்க 91 போட்டுட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே வந்து உங்களால வந்து அனுப்ப முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு பேனிங் இஷ்யூ எதுவும் வராது. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ரைட், இப்போ அடுத்தது நான் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து டேப்ஸ் வந்து நிறைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேபிள்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் டேப்ஸுக்கு பதிலாக. ஏன்னா லேபிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கஸ்டமைஸா இருக்கும். இருந்தாலும் டேப்ஸ் பத்தி சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி டேப்ஸ் இருக்கும் இல்லையா, ஆல், அன்ரீட், ஃபேவரட்ஸ். அந்த டேப்ஸை வந்து நீங்க ஹைட் பண்ணணும், இல்லைனா அதை விசிபிள் பண்ணணும், அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இதுல. அப்புறம் டெம்ப்ளேட்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு அடிக்கடி எனக்கு டைப் பண்றதை விட ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் அந்த எல்லாருக்கும் என்னோட கிளைண்ட்ஸ்க்கோ இல்லை லீட்ஸ்க்கோ வந்து அனுப்ப முடியும். சரிங்களா? அந்த டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஒன்றும் இல்லை, டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ வந்து நான் சும்மா ஒரு ஆஃபர் மெசேஜ் மாதிரி ஒன்று டைப் பண்ணுறேன், ஆஃபர் 2ன்னு டைப் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் வைக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் 1 to 1க்கு வந்து கிரியேட் பண்ணுறேன். 1 to 1க்கு மட்டும் நான் இதை அனுப்பணும் அப்படி வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் இது நான் என்ன டைப் பண்ணுறேனோ இப்போ வந்து சும்மா ஏதாவது டைப் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு எனக்கு இதை ஒரு மெசேஜாவும் என்னால் வந்து சேவ் பண்ண முடியும், இல்லை இமேஜாவும் வீடியோஸோடையும் என்னால் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த டெம்ப்ளேட்டை பண்ணிட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டேன்னா இது சேவ் ஆயிடும். அடுத்தது நீங்க மறுபடியும் ப்ராட்காஸ்ட் போயிட்டு இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணாலே இது வந்து உங்களால வந்து அனுப்ப முடியும். இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு நிமிஷம் என்ன பாத்தீங்களா, ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து இதோட ரொம்ப சிம்பிளான லாஜிக். டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆட் பண்ணா அது எப்படி யூஸ் பண்றதுன்னா இது மாதிரி தான். ப்ராட்காஸ்ட்ல நீங்க வந்து ஆல்ரெடி அடிக்கடி டைப் பண்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா செலக்ட் டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களால ஈஸியா ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்க வந்து ப்ராட்காஸ்ட்ல டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது
ஒர்க் ஃப்ளோங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இது அட்வான்ஸ் லெவல் ஒர்க் ஃப்ளோலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்து உங்களால வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க, எனக்கு வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு வந்து சும்மா உங்க உங்க ஆர்கனைசேஷன் உங்க கம்பெனில எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுங்கன்னு யாராவது உங்களுக்கு சில பேர் இப்படி கேட்பாங்க. உங்க பிசினஸ் பத்தி கேட்டலாக் மாதிரி ஏதாவது இருந்தா பிடிஎஃப் மாதிரி ஏதாவது இருக்கும், உங்க பிசினஸ் பத்தி உங்க கம்பெனி பத்தி இருக்கும் இல்லையா, ஒரு பிடிஎஃப் மாதிரி, ஏன்னா உங்க கம்பெனி பத்தி டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு, அது வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க சும்மா ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது உங்க கிளைண்ட் வந்து எனக்கு பிடிஎஃப் கொடுங்க இல்லைனா வந்து கேட்டலாக் கொடுங்க அப்படின்னா நான் சும்மா வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். கேட்டலாக் அப்படின்னு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. சரிங்களா, கேட்டலாக் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோக்கு வந்து நான் 1 to 1 வந்து போட்டு வச்சிருக்கேன். அப்படி வந்து ஒர்க் ஃப்ளோ ஸ்டேட்டஸ் வந்து கேட்டலாக்ங்கிறதே கீவேர்டு. சரிங்களா, இதை கீவேர்டை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸிக்யூட் ஃபார் எவ்ரி இன்கமிங் மெசேஜ், எக்ஸிக்யூட் ஃபார் எவ்ரி நியூ சாட், இதை வந்து உங்களால வந்து இங்க இது பண்ண முடியும். எனக்கு என்னன்னா நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எக்ஸிக்யூட் ஃபார் செலக்டட் கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு யாராவது கேட்லாக்னு போட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து யாராவது கேட்லாக்னு எனக்கு அவங்க மெசேஜ்ல இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்க மெசேஜ் வந்து அவங்களுக்கு அனுப்ப முடியும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்லாக் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டீடைல்டாகவே பண்ணலாமே. கேட்லாக், நீட் கேட்லாக்னு வந்து டைப் பண்ணிட்டேன். சரிங்களா, இதை வந்து ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு ஹோல் வேர்ட் மேட்ச் ஆகும். அதாவது நீட் கேட்டலாக்னு அவங்க டைப் பண்ணா எனக்கு நான் ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்க மெசேஜ் வந்து அவங்களுக்கு போற மாதிரி என்னால் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். கேஸ் சென்சிட்டிவ் அதெல்லாம் தேவையில்லை, விடுங்க. இப்போ வந்து யாராவது நீட் கேட்டலாக் அப்படின்னு எனக்கு சேட் பண்றாங்க. சரிங்களா, எனக்கு வந்து நீட் கேட்டலாக் வந்து டைப் பண்ணா அவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் போகணும், அந்த கேட்டலாக் நீங்க அட்டாச்சும் பண்ண முடியும். இப்போ வந்து மெசேஜ் பிளஸ் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த அட்டாச் அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா உங்ககிட்ட, ஹியர் இஸ் தி கேட்டலாக் அப்படின்னு வந்து நீங்க டைப் பண்ணிட்டு ஹியர் இஸ் கேட்டலாக்ட்டு நீங்க வந்து அந்த பிடிஎஃப் வந்து சும்மா வந்து உங்களால் அட்டாச்சும் பண்ண முடியும். சரிங்களா, ஏதாவது ஒரு பிடிஎஃப் இருக்கு எப்போனா நான் வந்து என்னால் வந்து அட்டாச் பண்ண முடியும். சும்மா நான் வந்து ஒரு இது அனுப்புறேன், அட்டாச் பண்றேன், பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிடுச்சு. சரியா, இது வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களால வந்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களால வந்து அனுப்ப முடியும். இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு யாராவது நீட் கேட்டலாக்னு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பினாலே நான் இப்போ ஆல்ரெடி இப்போ சேவ் பண்ணி வச்சிருக்கேங்களா, அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிடும். அதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோட இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ. எனக்கு யாராவது இந்த மாதிரி எனக்கு கீவேர்டோட டைப் பண்ணி அனுப்புனாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் போகணும் அப்படின்னு வந்து இது நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் கீவேர்ட்ஸ் வச்சு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு அது மாதிரி நீங்க இது பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஃப்ளோ. அடுத்தது ஸ்கெடியூல் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட் பற்றி தேவையான அளவுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஸ்கெடியூல் ப்ராட்காஸ்ட்ங்கிறது என்னன்னா நீங்க ஒரு ப்ராட்காஸ்ட்டை வந்து ஸ்கெடியூல் பண்ண முடியும். சரிங்களா, சும்மா வந்து டெஸ்ட் 1 அப்படின்னு வந்து இதுக்கு பேர் வைக்கிறோம். நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். 1 to 1 நான் அனுப்ப விரும்புறேன். ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். 65432178 இது மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் 987 இது மாதிரி ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் நான் அன்செக் பண்ணிடுறேன். எனக்கு 1 to 1 மட்டும் தான் அனுப்பணும். அதனால லேபிள் எதுவுமே எனக்கு வேணாம், கான்பன் போர்டு எதுவுமே வேணாம், எனக்கு 1 to 1 மட்டும் தான் அனுப்பணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு வந்து இவருக்கு அந்த மெசேஜ் போகணும். சரிங்களா, மேபி அவருக்கு ஏதோ இவர் கூட ஒரு மீட்டிங் இருந்திருக்கலாம் ஒரு 10 மணி காலையில். ஸோ 9:50க்கு வந்து இவருக்கு நம்ம கிட்ட ஒரு மெசேஜ் போகிற மாதிரி பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் போட்டேன்னா இப்போ வந்து அவருக்கு என்ன மெசேஜ் ரிமைண்டர் சும்மா போடுறேன். நான் நிறைய டைப் பண்ணல, ஏன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. ரிமைண்டர் 1 ஃபார் அவர் மீட்டிங். சரிங்களா, இப்போ டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இதை வந்து நெக்ஸ்ட் போட்டுறேன். நெக்ஸ்ட் போட்ட அப்புறம் இங்க நல்ல கவனிங்க, இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கெடியூல்னு இருக்கு பாத்தீங்களா, ஸ்கெடியூல்ல போயிட்டு ஸோ நான் 19ஆம் தேதி இன்னைக்கு இருக்குன்னா நான் 20th போயிட்டு இப்போ இந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இங்க போயிட்டு அப்படியே 10 o'clock அதாவது 10 மணிக்கு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் இங்க அப்படியே போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு போட்டேன்னா பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 10 மணிக்கு அப்படின்னா அவருக்கு மெசேஜ் போயிடும். இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 9:50க்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால மறுபடியும் போயிட்டு இங்க மாத்தி விட்டுலாம் 9:50. ஏன்னா 10 மணிக்கு தான் மீட்டிங். ஸோ 9:50க்கு மெசேஜ் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அவருக்கு ரிமைண்டர் மாதிரி. ஸோ 9:50 போட்டுட்டு மறுபடியும் ஓகே போட்டேன்னா 9:50க்கு 20ஆம் தேதி கரெக்டாக அவருக்கு மெசேஜ் போயிடும். என்ன மெசேஜ் நீங்க ஆல்ரெடி என்ன டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மெசேஜ் வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் போட்டீங்கன்னா இது சேவ் ஆயிடும். இது ஹோல்ட் ஆன், இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஹோல்ட் ஆன் நீட் யுவர் கன்ஃபர்மேஷன் அது வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு சேவ் ஸ்கெடியூல் போட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஸோ அடுத்த நாள் 20ஆம் தேதி இந்த டைம் போட்டிருக்கோம், 9:50 போட்டிருக்கோம், அந்த நேரத்துக்கு கரெக்டாக மெசேஜ் போயிடும். சரிங்களா, இப்போ இது தேவையில்லை, அதான் டெலிட் பண்ணிடுறேன். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான். ஸோ இதான் ஸ்கெடியூல் ப்ராட்காஸ்ட். அதே மாதிரி ஸ்கெடியூல் பண்ண முடியும், ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்ளை செட்டப் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ்க்கு வந்து உங்களோட இதுலேயே வந்து அது எப்படி நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி குயிக் ரிப்ளை மாதிரி கீழே வரும் உங்களுக்கு.
சரிங்க. பின் இன் குயிக் ரிப்ளை பார், அதாவது நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைகள், அதை வந்து குயிக் ரிப்ளை வந்து நீங்க யூஸ் பண்ணி சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வந்து பட் எனக்கு வந்து இப்போதைக்கு அதை பத்தி அவ்வளவு முக்கியம் இல்லை, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி கேன்பான் டேஷ்போர்ட், இதை வந்து நீங்க நிறைய டாஸ்க், இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க சரிங்களா, எனக்கு வந்து இது இது பண்ணி கொடுங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க ஒரு டாஸ்கா ஆட் பண்ணுவீங்க. சரியா, இருங்க நான் இது காட்டுறேன். வேற ஓகே, இது வந்து ஒரு டாஸ்கா என்னால் ஆட் பண்ண முடியும். டாஸ்க் ஆட் பண்ணிட்டு இதை வந்து இது முடிச்ச அப்புறம் இந்த இந்த இது நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா இதை ப்ராசஸிங்ல போட்டுட்டு முடிஞ்சிச்சுன்னா அது டன் மாற்ற முடியும். சரிங்களா, ஸோ அவ்வளோ சிம்பிள் இது. அதனால இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பிசினஸ் ஓனருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி இது எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா இதெல்லாம் எது தேவையான அளவுக்கு மட்டும் தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்து ஒரு குரூப்ல இருக்கீங்க, ஒரு 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 முக்கியமான குரூப்ல இருக்கீங்க, அந்த குரூப்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா அதில் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா ஆல் கான்டாக்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் குரூப், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. அப்படி போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கீங்க, அந்த குரூப்புக்கு மட்டும் எனக்கு வேணுங்க அப்படின்னா எல்லா குரூப்பும் இங்கே லிஸ்ட் ஆகும். அந்த குரூப்ல செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஈஸியா எக்ஸலாவோ சிஎஸ்சியாவோ வந்து உங்களால இது பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி மற்ற இதுவும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அடுத்தது குரூப் ஃபீச்சர்ஸ், மாடல் செட், இதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஸோ இதுதான் இப்போ முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டினேன். சரிங்களா, எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது அதெல்லாம் நான் காட்டிட்டேன், அதுதான் யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்க எப்படி இது பண்ணிருக்கீங்க, ஹைட் பண்ணிருக்கீங்க, இது எங்களுக்கு நாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படி ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இங்க ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு பிளர் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது நான் அன்பிளர் பண்ணிட்டேன்னா அது போயிடும், மறுபடியும் வந்து பிளர் பண்ணிட்டேன்னா அது வந்துடும். ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான உங்க டேட்டா இல்லையா, அதனால வந்து நான் இதில் பிளர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ப்ரொஃபைல் நேம் பிளர் பண்ண முடியும், டிஸ்பிளே போட்டோவை பிளர் பண்ண முடியும், கன்வர்சேஷனை பிளர் பண்ணி, இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் அது பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து சரி, இந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி சார் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, நான் இந்த சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அவ்வளவு சிம்பிள் இது. சரிங்களா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா இங்க மேல, இந்த இதுல இப்போ வந்து நான் நீங்க குரோம்ல யூஸ் பண்றது பெட்டர். பட் வந்து நான் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்றேன், அது கூட யூஸ் பண்ணலாம். பட் குரோம்ல யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன் இது. சரிங்களா, ரிமூவ் பண்ணா இது போயிடும். அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்க வாட்ஸ்அப் வெப்ல இருந்து அது போயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, ஸோ வந்து மறுபடியும் நான் மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும், இங்க இருக்கு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டு குரோம்லேயே இதே மாதிரி தான் மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு நீங்க இங்க டெவலப்பர் மோடு வந்து ஆன்ல இருக்கணும். எப்போ ஆன்ல இருக்கும், ஆஃப்ல இருக்கும். மோஸ்ட் நிறைய பேருக்கு ஆஃப்ல இருக்கும், நீங்க வந்து ஆன்ல வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ லோட் அன்பேக்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த லோட் அன்பேக்ட்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுப்பேன், அந்த ஃபைலை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா, அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். நான் கொடுக்குற ஃபைல் வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலா இருக்கும். அந்த ஜிப் ஃபைல ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு போட்டால் அது ஃபோல்டர் மாதிரி மாறிடும். அந்த ஃபோல்டரை ஒன்றும் இல்லை, இங்க வந்து இன்னொரு வாட்டி காட்டுறேன். லோட் அன்பேக்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அந்த ஃபோல்டரை நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா இது மாதிரி சில டைம்ல எரர் காட்டும். ஒன்றும் இல்லை, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் அடிக்கடி இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்காக அப்படி காட்டுது. ஸோ அதை மட்டும் நான் மறுபடியும் போயிட்டு பண்ணேன்னா இது ஆட் ஆயிடும். ஆட் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும், உங்களுக்கே தெரியும் இது வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகுது. ஏன்னா இது ஃபைல் ஆட் ஆயிடுச்சு உங்க குரோம் எக்ஸ்டென்ஷன்ல, இல்ல உங்க ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ல இது ஆட் ஆயிடுச்சு. இப்படி வந்து உங்களுக்கு காட்டும், we are loading the extension to enhance your experience அப்படின்னு காட்டும். நீங்க இதுக்கு லைசன்ஸ் கீன்னு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. உங்க வாட்ஸ்அப் வெப்ல உங்க நம்பர் போட்டுட்டு உங்க நம்பர்ல நீங்க லாகின் பண்ணிட்டு இந்த ஃபைல் ஆட் பண்ணா மட்டும் போதும். எனக்கு வந்து உங்களோட நம்பர் வந்து என்னோட டேஷ்போர்ட்ல வந்துடும். சரிங்களா, ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1 டே ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். உங்களுக்கு 1 இயர் வேணும் அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ண அப்புறம் நான் அதை வந்து 1 இயர் வந்து மாத்தி கொடுத்துருவேன். நாங்க வந்து இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு லைசன்ஸ் வந்து 999 வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது கூடிய சீக்கிரம் வந்து 1499 மாறிடும். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறதால இதோட ப்ரைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.